இப்போ வரைக்கும் கரண்டாக சேர்த்துறாலும் சார் ரீசெண்டாக நடந்த மண்டே நைட்னால வந்து பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ நம்முடைய ஒபாஃபெமே ப்ராக் லெஸ்னர் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணியிருந்தான்னு சொல்லணும். அது போக நிறைய கிளாசிக்கான மூமெண்ட்ஸ் இந்த வாரம் ரால வந்து பார்த்தீங்கன்னா நடந்துச்சு. ரெசல்மேனியாக்கான மேட்சப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபர்ம் பண்ணியிருக்காங்க. இந்த வாரம் ரால என்ன நடந்துச்சு ஃபுல் ரிசல்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாகவே டிகோட் பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணா பாருங்க, அப்போ சொல்கிற அப்டேட்ஸ் எல்லாம் ஷார்ட் ஸ்பீடாக புரிய வரும். ஸ்ட்ரைட் கூட நம்ம டைமஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ள மூவ் ஆகலாம். இந்த வாரம் ரா கிக் ஆஃப் பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய பால் ஹேமன் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிக் ஆஃப் பண்ணுறாரு. பால் ஹேமன் கிக் ஆஃப் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல ப்ராக் லெஸ்னரையும் கூப்பிட்டு வராரு. ஸோ ப்ராக் லெஸ்னர் வந்ததுக்கப்புறமா அந்த இடத்துல பால் ஹேமன் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, ஒபாஃபெமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூலர்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ஃபைவ் ஹைப் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து அட்வான்டேஜாக எடுத்துக்கிறாரு. லாஸ்ட் வீக் என்ன நடந்துச்சு, ஸோ அதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாருன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. பால் ஹேமன் இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, ஸோ ஒபாஃபெமே வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ஹைப்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் வீக் செத்ரான்ஸ் இருந்தனால தான் ப்ராக் லெஸ்னர் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டாருன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரெசில்மேனியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பல பேரோட கதையை முடிச்சிருக்காருன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அண்டர்டேக்கர், பிரான் ஸ்ட்ரோமன், அது போக டீன் ஆம்ப்ரோஸையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. டீன் ஆம்ப்ரோஸை மென்ஷன் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா சேர் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். ஏஜி ஸ்டைல்ஸ், ஜான் சீனா, பாபி லாஷ்லி மாதிரியான ஸ்டார்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கான்கோர் பண்ணியிருக்காரு ப்ராக் லெஸ்னர். அது மட்டும் இல்லாமல் ஒன்று டீல் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாதுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சொல்கிறாரு. சிம்பிளாக ஒரு எஃப்ஐ போட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று முடிச்சு விட்றலான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அந்த இடத்துல ஒபாஃபெமே பார்த்தீங்கன்னா வராங்க. ஒபாஃபெமே வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோசலைன் போட்டு ரிங்கை விட்டு வெளியே தள்ளி விட்டுறாரு. அதுக்கப்புறமா நம்மளுடைய பால் ஹேமன் வந்து பார்த்தீங்கன்னா தடுத்து கூட்டு போயிறாரு ப்ராக் லெஸ்னரை. இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னர் அட்டாக் பண்ண போயிருப்பாரு. இதுக்கப்புறமா விஷன் வர்சஸ் நம்மளுடைய ஊசோஸ், இதுக்கப்புறமா விஷன் வர்சஸ் ஊசோஸ்க்கான ஒரு நான் டைட்டில் டாக் டீம் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. மேட்ச்சுக்கு நடுவில் என்ன ஆகி போயிருதுன்னா, ஸோ விஷன் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நல்ல இன்டர்ஃபென்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க. லோகன் பால் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவார்னா, இந்த இடத்துல பிரேசிங் நக்கல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஊசோஸ் அடிக்கலான்னு பார்ப்பார். பட் இருந்தாலும் எல்ஏ நைட் வந்து இதை வந்து ஸ்டாப் பண்ணிடுவார். ஸ்டாப் பண்ண எல்ஏ நைட் என்ன பண்ணிடுவாங்கன்னா, பிரேசிங் நக்கல்ஸ் தூக்கி ரிங்கில் போட்டுருவார். ரிங்கில் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜே ஊசோ என்ன பண்ணுவார், ஸோ அந்த பிரேசிங் நக்கல்ஸ் எடுத்து லோகன் பால் அட்டாக் பண்ணி விட்டுருவார். அதை யூஸ் பண்ணி இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்குவாலிஃபிகேஷனில் முடிச்சிருவாங்க. டிஸ்குவாலிஃபிகேஷனில் முடிச்சதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல விஷன் வின் பண்ணிட்டாங்களா. ஸோ வின் பண்ணது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறமா இவங்க வந்து ஸோ அடுத்த டாக் டீம் சாம்பியன்ஷிப்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஊசோஸ் வர்சஸ் விஷனுக்கான டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுதுன்றதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பட் பொதுவாக பேபி பேசஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் கிடச்சுன்னா அதை தள்ளி விட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுவாங்க. அப்படியே இருந்தாலும் ரெஃப்ரிக்கு தெரியாமல் தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. ஜே ஊசோ யூஸ் பண்ணதும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்டாக ஸோ ரோமன் ரெயின் ஸ்டோர் லைனில் கூட இன்வால்வ் ஆகிறாங்கன்ற போது பழைய மாதிரி ஓஜி பிளட்ல ரீயூனியன் பண்ணுறாங்களான்றத பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆல்சோ எல்ஏ நைட்டே என்ன பண்ண போகிறானுங்கன்றது தெரில, என்ன நடக்குதுன்றத பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் ஆல்சோ எல் கிராண்டி அமெரிக்கானோக்கான செக்மெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா போகுது. இந்த இடத்துல எல் கிராண்டி அமெரிக்கானோ வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, ஓஜி எல் கிராண்டி அமெரிக்கானோ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 1 செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பீட் பண்ணி அன்மாஸ்க் பண்ண போகிறன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. தயவு செஞ்சு இந்த மேட்ச் ரெசல்மேனியாவில் வச்சா நல்லாயிருக்கும். பட் இருந்தாலும் ஆல்ரெடி ரால நடத்திட்டானுங்க. ஸோ என்ன நடக்குதுன்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதுக்கப்புறமா நம்மளுடைய மேன் பெக்கி லிஞ்ச் பார்த்தீங்கன்னா வராங்க. வந்த பெக்கி லிஞ்ச் பார்த்தீங்கன்னா என்ன கால் அப் பண்ணுறாங்கன்னா, ஸோ இந்த இடத்துல பெக்கி லிஞ்ச் என்ன கால் பண்ணுறாங்கன்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஏஜெலியை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா சேர் பண்ணுறாங்க. நான் ஒரு ஃபைட்டிங் சாம்பியனாக இருந்தேன். ஸோ என்ன வந்து பார்த்தீங்கன்னா யாருமே கண்டுக்கிற மாட்டாங்கன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. பெக்கி லிஞ்ச் என்ன சொல்கிறாங்கன்னா, டிவாஸ் ராஸ்டரே வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் டெமாலிஷ் பண்ணன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. எங்கள் வெர்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் வெர்ஷன், டிவாஸ் வெர்ஷனை விட நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்டேட்டடாக இருக்கும்ன்றதை பெக்கி லிஞ்ச் சொல்கிறாங்க. அந்த இடத்துல ஏஜெலி பார்த்தீங்கன்னா வராங்க. ஏஜெலி வந்தோடனே பெக்கி லிஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க வந்து ஆடியன்ஸ் மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டாங்க. இந்த இடத்துல உனக்கு என்ன வேணும், ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச்க்காக தானே இது பண்ணுற, ஸோ உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் மேட்ச் தரேன். ஸோ ரெசல்மேனியாவில் வந்து ஸோ உமன்ஸ் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி உனக்கு தரேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ ஏஜெலி பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து ஓவராக பேச மாட்டேன். ஸோ ரெசல்மேனியாவில் நான் தான் ஜெயிக்க போகிறேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ நம்மளுடைய ஏஜெலி வர்சஸ் பெக்கி லிஞ்ச்க்கான உமன்ஸ் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியா நடக்க போகுதுன்றதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. மோஸ்ட் ப்ராபப்லி இந்த இடத்துல பெக்கி லிஞ்ச் டைட்டில் ரீக்ளைம் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன நடக்குதுன்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதுக்கப்புறமா நம்மளுடைய G1 ஈவென்ட்ஸ் வர்சஸ் கிரேசன் வாலருக்கான சிங்கிள்ஸ் மேட்சும் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. மேட்ச் சூப்பராக இருந்துச்சு. ஸோ நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. ஃபைனலாக இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா G1 ஈவென்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணாரு. வின் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட பால் ஹேமன் வந்து பார்த்தீங்கன்னா ஆடம் பியர்ஸ்ட்ட போய் கேட்குறாரு. ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஊசோஸ் விஷனுக்கான டாக் டீம் மேட்சை புக் பண்ணுங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இந்த இடத்துல ஆடம் பியர்ஸ் என்ன சொல்லிடுறாருன்னா, ஸோ இந்த மேட்சை புக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இது வந்து ஸ்ட்ரீட் ஃபைட் மேட்சாக நடக்க போகுதுன்றதை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் வீக் ரா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மேடிசன் ஸ்கொயர் கார்டனில் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுதுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ ஓஜி எல் கிராண்டி அமெரிக்கானோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த எல் கிராண்டி அமெரிக்கானோஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில செக்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா நம்மளுடைய பால் ஹேமன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. ஸோ இதுக்கப்புறமா இங்கே வந்து பிரான்சன் ரீட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜுரி ஆகிட்டான், பிரான் பிரேக்கரும் இன்ஜுரி ஆகிட்டான். அது மட்டும் இல்லாமல் ஸோ விஷனும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பிரச்சனைகள் இருக்காங்க. இப்போ ரிங்கில் நான் மட்டும் தான் தனியாக இருக்கேன். செத்ரால்ஸ் முடிஞ்சால் வந்து உன் பகையை தீர்த்துக்கொண்டதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சொல்கிறாரு. செத்ரால்ஸ் பார்த்தீங்கன்னா வராரு. செத்ரால்ஸ் 1 செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஹூடி மாஸ்க் எல்லாமே போட்டு தான் வராரு. ஸோ ஐடென்டிட்டியே ரிவீல் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா ஏன் போட்டு வராருன்றது எனக்கு சத்தியமாக தெரில. ஸோ இந்த இடத்துல வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா காப்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னு கேட்கும்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செத்ரால்ஸ் மெடிக்கலி கிளியரில், அது மட்டும் இல்லாமல் இங்கே வர்றதுக்கு அவருக்கு பெர்மிஷனும் கிடையாதுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஸோ போலீஸ்க்குலாம் கார்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கூட்டு போகிறாங்க. போகும்போது இந்த இடத்துல பார்லிமெண்ட் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து ஜெயிலுக்கு போயிரு, இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உன் ஒய்ஃப் ஒன்றை விட்டு போக போகிறா, உன் ஒய்ஃப் போனதோட வந்து பார்த்தீங்கன்னா ராஸ்டர்
பாஸ்டரில் வேறு யாராச்சும் மேரேஜ் பண்ணிக்கிறவா, அதுக்கப்புறமா உன் டாட்டர் மட்டும் தனியாக இருப்பால, ஸோ நீ கவலைப்படாத, நான் வந்து பார்த்தீங்கன்னா அடாப்ட் பண்ணி வளர்த்துக்கிறேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம பாலிமன் சொல்லுவார். இதை பார்த்து செட்டர்ன்ஸ் பயங்கர காண்டாகி 1 செகண்ட் ரிங்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாலிமனை ஒரு பஞ்சு கொடுத்துறாரு. அதுக்கப்புறமா நம்மளுடைய செக்யூரிட்டி நம்ம போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம செட்டரன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்க்யூ பண்ணிட்டு இதுக்கப்புறமா பேலி லைரா வால்கேரியா வர்சஸ் கபுக்கி வாரியர்ஸ்க்கான டாக் டீம் மேட்சும் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா லைரா வால்கேரியா கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா கைரி சேனை பின் பண்ணி இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிடுவாங்க. வின் பண்ணதோட வந்து பார்த்தீங்கன்னா பேலி அண்ட் ஆல்சோ நம்மளுடைய லைரா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டாக் டீம் சாம்பியன்ஷிப்காக தான் போக போகிறன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பேக் ஸ்டேஜில் ஐஷோ ஸ்பீட் கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டான் ஹூசன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில செக்மெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாரு. ஆக்சுவலி என்ன நடந்திருக்குன்னா, முந்தின இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக்மெண்ட்டில் வந்து நம்மளுடைய டான் ஹூசன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் கூட வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங் சேலஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பாரு. ஸோ ஸ்பீடு ஓடுவார், பட் இருந்தாலும் ஒரு மேஜிக் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தலை முன்னாடி போய் வந்து பார்த்தீங்கன்னா டான் ஹூசன் வின் பண்ணிடுவார். வின் பண்ணதோடய வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பெட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் பாஸ்வேர்டுன்றதை வச்சு பேசுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பீட் கொடுக்க மாட்டேன்றதோட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டான் ஹூசன் வந்து நம்மளுடைய ஸ்பீடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் கொடுத்து விட்டுறாரு, கூஸ் கொடுத்து விட்டுறாரு. இந்த ஒரு சாபமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துறாருந்தாங்க. ஸோ லாஸ்ட்கா 1 செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கைரி சேன் தான் லாஸ்ட் காரணம்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ யூஎஸ்கே பற்றி என்ன சொல்லலாம், கைரி சேன் இதை விட பெட்டராக நீ இது பண்ண, ஸோ ரொம்ப டிசர்வ் பண்ணுற, ஸோ அவ்வளோ விட்டு விளையாடுன்ற மாதிரி யூஎஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ ரெக்கார்ட் ரேக்கிஸ் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள்ஸ் மேட்ச்க்காக வந்து பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. ஸோ பென்டா வர்சஸ் டாமினிக் மிஸ்டீரியோக்கான மேட்ச். இந்த மேட்ச்சில் டாமினிக் மிஸ்டீரியோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வருவார். ஸோ வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா லிவ் மார்கன் கூட வருவாங்க. ஸோ இவங்க வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெஃப்னி வகர் லிவ் மார்கனை போட்டு பயங்கரமாகவே அட்டாக் பண்ணிடுறாங்க. அண்ட் ஆல்சோ இவங்களுக்கான பிராவல் வந்து பார்த்தீங்கன்னா போயிருது. ஸோ லேடிஸ் சண்டை போட்டுக்கோங்கன்ற மாதிரி இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ரிங்கில் வந்து இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. மேட்ச்க்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜேடி மெக்டனோ ஒரு சில இன்டர்ஃபென்ஸ்லாம் பண்ணுவார். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபின் பேலர் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ணி ஷோ ஆஃப் பண்ணிடுறாரு. இதை பார்த்து டாமினிக் பயங்கரமாகவே டிஸ்ட்ராக்ட் ஆகி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பென்டா இந்த மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனாகவே வின் பண்ணிடுறாரு. அப்புறமா டாமினிக்கே வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணலான்னு பார்ப்பார், பட் இருந்தாலும் டாமினிக் எஸ்கேப் ஆயிடுவார். அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஜேடி மெக்டனில் போட்டு ஃபின் பேலர் பிறந்துடுறாருன்னு தான் சொல்லணும். இதுக்கப்புறமா மெயின் ஈவெண்ட் நடக்குது. ஸோ மெயின் ஈவெண்ட்டுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிஎம் பங்க் ஜிம்மி ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் மீட் பண்ணுறாரு. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சிஎம் பங்க் கிட்ட ஜிம்மி என்ன சொல்கிறாருன்னா, ஆல்ரெடி ஜே ஊசோ வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர கன்ஃபியூஷனில் இருக்கான், அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கானில் இருக்கான், நீ யூஸ் பண்ணுற ஒவ்வொரு வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி அனுப்பிச்சுடுறாரு. அண்ட் ஆல்சோ இந்த செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் வந்திருப்பாரு. அண்ட் ஆல்சோ ஜே ஊசோ ஜிம்மி ஊசோ வந்திருப்பாங்க. ஸோ ரோமன் ரெயின்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இன்வால்வ் பண்ணியிருப்பாரு. இந்த செக்மெண்ட்டில் என்ன பேசியிருந்தாங்கன்றதை டீட்டெயிலாகவே டிகோட் பண்ணி நம்ம சேனல் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். நான் கால் லிங்க் கொடுக்குற டிஸ்கிரிப்ஷன் கீழே அவைலபிளாக இருக்கும். அந்த வீடியோ மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒன்லைனில் சொல்லணும்னா ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்மி ஊசோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே எமோஷனலாக வந்து பார்த்தீங்கன்னா இருப்பார். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஸோ ஜிம்மியை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஜேவை கூட்டு போன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவார். பட் இருந்தாலும் ஜே ஊசோ தாங்காமல் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் அட்டாக் பண்ணலான்னு போவார். பட் சிஎம் பங்க் ஜேவை அட்டாக் பண்ணிடுறாரு. அந்த இடத்துல ஜிம்மியும் அட்டாக் பண்ணலான்னு போவார். ரோமன் ரெயின்ஸ் ஒரு சூப்பர்மேன் பஞ்சை கனெக்ட் பண்ணி விட்டுறாரு. இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஊசோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரிங்கை விட்டு வெளியே போகிறாங்க. அந்த இடத்துல ரோமன் ரெயின்ஸும் வெளியே போகலான்னு வராரு. ஜே ஊசோ பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, ஜோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவனை விடாத, இவன் பேசின பேச்சுக்குலாம் நல்லா ரிப்பீட்டடாக கொடுன்ற மாதிரி சொல்லும்போது ஒரு ஸ்பியர் போட்டுறாரு. அதுக்கப்புறமா ரிங்குக்கு வெளியே கொண்டு வந்து போஸ்ட்டில் ஒரு அட்டாக், அனௌன்ஸ்மெண்ட் டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவர் பங்குன்னு போட்டு பயங்கரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்கை போட்டு பொழந்துடுறான்னு சொல்லணும். ஸோ பழைய ட்ரைபல் சீஃபை பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ரொம்பவே ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அன்லீஷ் ஆகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ரால் வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருந்தாங்க. இதோட இந்த மெயின் ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் ஆயிருச்சு. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் ராவை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் வீக் ராவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபன் ஆகுது. அண்ட் ஆல்சோ விமன்ஸ் சாம்பியன்ஷிப் பேலி அண்ட் ஆல்சோ லைரா வால்கேரியா சேலஞ்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ நியூஸஸ் என்ன வருதுன்னா, ஸோ விமன்ஸ் டிவிஷனில் உள்ள டாக் டீம் சாம்பியன்ஷிப் வந்து ரெசில்மேனியாவில் ஒரு ஃபேட்டல் 4-வே மேட்ச் மாதிரி நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஏன்னா சாம்பியனான நம்மளுடைய நயா ஜாக்ஸ் லாஸ்ட் லெஜெண்ட் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. அண்ட் ஆல்சோ இன்னொரு டீம், ரெண்டாவது டீம் வந்து பார்த்தீங்கன்னா பேலி லைரா வால்கேரியாவோட டீம். அது போக அந்த இடத்துல அலெக்சா பிளஸ் அண்ட் ஆல்சோ ஷார்டு ஃபேரும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. அது போக பெல்லா டீம்ஸ் வேறு இருக்காங்களா. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராபப்லி ரெசில்மேனியாவில் புக் பண்ணுவாங்கன்ற மாதிரி நியூஸஸும் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ என்ன கதைன்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் ஆல்சோ விமன்ஸ் சாம்பியன்ஷிப் போக மென்ஸ் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்பும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபன் ஆகுது. ஸோ ஊசோஸ் அவங்க வச்சிருக்க டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை நம்மளுடைய விஷனுக்கு அகேன்ஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா டிஃபன் பண்ண போகிறாங்க. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய ரெக்குவல் ராட்ரிக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்கே ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச்க்காக வந்து பார்த்தீங்கன்னா கால் அப் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் ராவில் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ அப்கமிங் அப்டேட்ஸ் வந்துன்னு இருக்கும். நீங்கள் மறக்காம நம்ம சேனலில் ஸ்டே பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப். வாட்டா